நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ். எஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, ஃபண்டிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத எனக்கு ஒரு ஒன் லைனரில் சொல்லுங்கள். இப்போது ஃபண்டிங் வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. யார்கிட்ட போய் நான் ஃபண்டிங் வாங்குறது? ஆக்சுவலி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்க ப்ரோ. நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா யார்? ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கிடையாது, ஒரு கம்பெனியாக அவங்க ஆக்ட் ஆக மாட்டாங்க. ஏஞ்சல் நெட்வொர்க்குக்கு பிரச்சனையே இல்லை. ஏஞ்சல் நெட்வொர்க் ஆக்ட் ஒன்ல வராது. வணக்கம் நண்பர்களே, நான் டிஜிட்டல் சரவணன். வெல்கம் டு திஸ் சேனல். வணக்கம் சூர்யா ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஆல்ரைட். ஸோ ரீசெண்டாக நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சூர்யா ப்ரோ எங்கே போனாலுமே அவரை ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்டில் மீட் பண்ணும்போது சூர்யா ப்ரோ இது ரிலேட்டடாக வீடியோ போடுங்க, அது ரிலேட்டடாக வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து நம்ம தேர்ந்தெடுத்த சில கேள்விகளுக்கு தான் இன்றைக்கி சூர்யா ப்ரோ வந்து ஆன்சர் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ். எஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, ஃபண்டிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய அந்த கடல்லலாம் போட் ரைடு போவாங்க இல்லையா, போகும்போது லைஃப் ஜாக்கெட் போடுறது, நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்புங்கிற கடலுக்குள்ளே நீங்கள் குதிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நீங்கள் எக்யூப் பண்ணிட்டோம். எஸ், எக்யூப்பிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் கரெக்டாக எக்யூப் பண்ணிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டார்ட் அப்பில் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் பிச் பண்ணும்போது உங்களோட மந்த்லி பர்ன் ரேட் எவ்வளோ, சேர்ன் ரேட் எவ்வளோ, இதெல்லாம் கேட்பாங்க. நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் அதை பற்றி நாலேஜே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இட் சேஸ் தட் வி ஆர் நாட் மச் சீரியஸ் அபவுட் அவர் ஸ்டார்ட் அப். ஸோ இந்த மாதிரி சில பேசிக் டேர்ம்ஸை தான் இன்னைக்கு எபிசோடாக நம்ம வந்து பர்ஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. பட் இந்த வீடியோவில் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத எனக்கு ஒரு ஒன் லைனரில் சொல்லுங்கள். சும்மா அந்த அவர் சொல்லுவார் அந்த ரீலில் இந்த இட்லி கடை ஜூஸ் அதெல்லாம் எனக்கு வேணாம், அந்த ப்ரோ சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரே லைனில் சொல்லுங்கள். லெஸ் கேபிட்டல் இன்டென்சிவ், ஹை க்ரோத். புரியல, புரியுற மாதிரி சொல்லுங்கள் ப்ரோ. நாங்களாம் மக்களுங்க, நீங்களாம் ஸ்டார்ட் அப் டாப் லீடர். இந்தியாவில் இருக்க டாப் 3% நீங்கள் ஒருத்தங்க மிஸ்டர் சூர்யா ப்ரோ. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ஸ்டார்ட் அப்பாக அதை பிவோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பிவோட்டுக்கு இங்கே நிறைய பேருக்கு மீனிங் தெரியாது. மந்த் ஆன் மந்த் க்ரோத் அக்ரெசிவாக இருக்கணும். லெட்ஸ் சே ஸ்டேபிளாக 10 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணிட்டோம், 12 லட்சம் 15 லட்சம் திருப்பி 10 லட்சம். இது வந்து சேச்சுரேட்டட் பிஸ்னஸ் வந்து ஒரு அளவுக்கு தாங்க வளரும். ஸ்டார்ட் அப்போட வளர்ச்சிக்கு அளவே கிடையாதுங்க. கரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டார்ட் அப்பை பண்ணலைன்னா அதோட வீழ்ச்சிக்கும் அளவே கிடையாது. ஆல்ரைட். இப்போது ஒரு ஸ்டார்ட் அப்போட வளர்ச்சிக்கு வந்து அளவே கிடையாது, பட் ஒரு பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி ஒரு லிமிடேஷன் இருக்கும். கரெக்டாக இதுதான் பிஸ்னஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள். ஆல்ரைட். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கம்பெனியோட வேல்யூஷன் வந்து பயங்கரமாக இருந்தது, பீக்கில் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 99% அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. கரெக்டா? ஸோ ப்ரோ, இப்போது ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம நிறைய ரீலில் நம்ம பேசியிருக்கோம் வீடியோவில். பட் ஒரு சிங்கிள் லைனில் ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டிங்கன்னா ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு பயங்கரமான கேபிட்டல் செலவாகும் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். கரெக்ட். இதே ஒரு ஸ்டார்ட் அப்ங்கிறது ஈஸி எக்ஸ்பாண்டபிளாக இருக்கும். எக்ஸ்பான்ஷன் போகிறதுக்கு லெட்ஸே இப்போ ஸ்விக்கி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு பின்கோடு போட்டாங்கன்னா போதும் அவங்க ஒரு புது டெரிட்டரிக்கு எக்ஸ்பாண்ட் ஆகுறாங்க. இதே ஒரு ட்ரெடிஷ்னல் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை இன்னொரு டெரிட்டரி கொண்டு போகணும்னா அந்த மொத்த செட்டப்பையும் கொண்டு போயிட்டு கேபிட்டல் டெப்ளாய் பண்ணணும். அதுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் எல்லாமே அதிகம். பட் இதே நாளைக்கு எக்ஸ்பாண்ட் பண்ண டெரிட்டரி ஸ்விக்கி கொண்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி ஈஸியாக க்ளோஸும் பண்ணலாம். ஸோ இந்த கம்ஃபர்ட் அண்ட் டெக்கை எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறது, கஸ்டமர் ரீட்டைன் பண்ண, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ஒரு ஸ்டார்ட் அப்குள்ளே இருக்கும். இது எதுவுமே ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்குள்ளே இருக்காது. ஸோ இது ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியாக ட்ரேடிங்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது. ஸ்டார்ட் அப்பில் கெப்பாசிட்டி லிமிட்டேஷன் ஒன்று இருக்காது. Got it. All right. So, thank you so much for the explanation.
இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த லோனுக்கும் ஃபண்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா? லோன் அகெயின்ஸ்ட் அசட் ஆர் கொலாட்ரல், ஓகே, ஒரு செக்யூரிட்டிஸ்க்காக வச்சுக்கிட்டு தான் அந்த லோனை இஷ்யூ பண்ணுவாங்க. இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, ஒன்று ஏதாவது வீட்டு சொத்து, வண்டி, வாகனம், நகை இதெல்லாம் வச்சு வாங்கலாம். இன்னொரு கைண்ட் வந்து பிஓ வாங்கிட்டு ஒரு பெரிய கம்பெனியோட பிஓ வாங்கினா பிஓ டிஸ்கவுண்டிங் பண்ணலாம். இல்லை செக் வாங்கியிருந்தோம்னா செக் டிஸ்கவுண்டிங் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி கேபிட்டல் ரெடி பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரீபேமெண்ட் ஸ்கெடியூல் இருக்குது, ரிட்டர்ன் கொடுத்தாகணும். கொடுக்கலைன்னா NCNR ஆகக்கான ப்ராபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. இதே ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் அப்படிங்கிறது நாம் ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ ஒரு பிஸ்னஸை ஒரு ஸ்டார்ட் அப்பை ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணியிருப்போம். ஒரு ட்ராக்ஷன் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும். அதை ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டாக காட்டுவோம். இங்கே பாருப்பா, இப்படி தான் அதை பண்ணேன், இதுலேருந்து இந்த க்ரோத் எனக்கு அச்சீவ் ஆகுறதுக்கு இவ்வளோ ஃபார்வர்ட் ஸ்பெண்ட் ஆகுது, இந்த ஃபார்வர்ட் ஸ்பெண்ட் இப்படி தான் ரெக்கவர் பண்ண போகிறேன், இப்போ பெரிய மார்க்கெட்டை பிடிக்கணும், அதுக்கு எனக்கு இவ்வளோ செலவாகுது, எனக்கு இந்த ஃபண்டிங் வேணும் அப்படின்னு நம்ம ஃபியூச்சரோட ப்ரொஜெக்ஷனை போட்டு காமிச்சு அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நியூமரிக்கலி இண்டெக்ஸிங் பண்ணி கொடுத்து அதை செக்யூர்டாக காமிச்சு ஃபண்டை வாங்குகிறோம். இந்த ஃபண்டிங்க்கு வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டோ ரீபேமெண்ட்டோ கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க கம்பெனி வந்து ஷேர் ஒன்று கொடுத்துட்டோம். ஓகே, ப்ரொஜெக்ஷன் அக்ரி பண்ணுறாங்க, வேல்யூவேஷன் அக்ரி பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஷேருக்கு அந்த ஃபண்டு உள்ளே வருது. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ப்ரோ வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் அப் டாப் லீடர், இந்தியாவிலேயே டாப் 10 ஸ்டார்ட் அப் லீடரில் அவரும் ஒருத்தர். ஸோ அதனால் அவர் வந்து இந்த இண்டெக்ஸிங் அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து ஒரு லேமேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்புங்கிறது புதுசு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம பல பேருக்கு ஸ்டார்ட் அப்னு தெரியும், பட் ஸ்டார்ட் அப்பில் என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ன்னு தெரியாது. அதை அன்கவர் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலி இப்போ ப்ரோ சொன்ன விஷயத்துலேருந்து நான் என்ன டிரைவ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத ஒரு சும்மா 2 லைன்ஸில் சொல்கிறேன். இப்போ லோன் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு லோன் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணுவீங்க. லோன் அப்ளை பண்ணணும்னா ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட சில கொலாட்ரல்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடம் இருக்கணும், இல்லை வீடு இருக்கணும். அதை அடமானம் வச்சு நம்ம லோன் வாங்குவோம். பேங்க்கில் வருஷத்துக்கு 12 to 36% வரைக்கும் லோன் தருவாங்க. வட்டி கட்டிகிட்டே இருக்கணும். கடன் வாங்குறீங்க, அந்த கடனை நீங்கள் அடைக்கணும். இதுதான் எல்லா பிஸ்னஸும் பண்ணுவாங்க. வேறு ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியா தான் இங்கே கொலாட்ரல். கரெக்டாக? உங்கள் ஐடியா தான் உங்கள் அசட்டே. உங்கள் ஐடியாவுக்கு தான் காசு கொடுப்பாங்க. அந்த தீசிஸ்க்கு காசு இல்லை, அந்த தீசிஸோட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஸோ நீங்கள் ஒரு ஃபண்டிங் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட எந்த கொலாட்ரல்ஸும் இருக்க வேணாம். நல்ல ஐடியா இருக்கணும், முக்கியமாக நல்ல டீம் இருக்கணும், அதை உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியணும். ஸோ இதுதான் லோனுக்கும் ஃபண்டிங்க்கும் வித்தியாசம். ரைட்? ட்ரூ. சூப்பர். ஆல் ரைட். இப்போது ஃபண்டிங் வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. யார்கிட்ட போய் நான் ஃபண்டிங் வாங்குறது? இப்போ எனக்கு லோன் வாங்கணும்னா HDFC பேங்க்கு, SBI பேங்க்கு, ஒரு 10 பேங்க் இருக்குது. பேங்க்கில் போய்ட்டு மேனேஜரை பார்ப்பேன். மேனேஜர் வந்து ப்ராசஸ் சொல்லுவாங்க. கொலாட்ரல் இருந்தால் உள்ளே விடுவாங்க, கொலாட்ரல் இல்லைன்னா கொல்லை பக்கமாக வெளியே போப்பான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. கரெக்டாக? பட் இதுவே நான் ஒரு ஃபண்டிங் வாங்கணும் அப்படின்னா நான் யாரை போய் பார்க்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்? இந்த லோனையும் எடுத்துக்கலாமே. லோனில் நிறைய லோன் இருக்குது. அக்ரி லோன் இருக்குது, ஜுவல் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒவ்வொரு ப்ரிஃபர்டு பேங்க் வச்சுருப்போம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஜுவல் லோன் வாங்குவோம், கூட்டுறவு வங்கி. இல்லை புரியல எனக்கு. நான் மோடி, நீங்கள் வந்து ராஜாவா? हमारा देश में தமிழ்நாடு இந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஜுவல் லோன் கூட்டுறவு சொசைட்டி, அக்ரி லோன் கூட்டுறவு சொசைட்டியில் வாங்குவோம். அடுத்தது கார் லோனுன்னா அதுக்குன்னு தனி, இல்லை ஒரு மகளிர் சங்க குழுவில் இருந்து ஒரு லோன் வாங்கினா அதுக்கு தனி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இருக்குது. இது எப்படி மேப்பிங் பண்ணுறோமோ இதே மாதிரி இதெல்லாம் செக்டாரு, இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ். இந்த பேங்க்கை இன்வெஸ்டர்ஸாக ட்ரீட் பண்ணுங்க. நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு லோனும் ஒரு செக்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ்க்குமே இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ்ன்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இந்த செக்டாரில் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அன்லாக் பண்ணோன்னா டீப் டெக்கில் B2B பிஸ்னஸ் அட்லீஸ்ட் 50 lakh ரெவன்யூ வச்சுருக்கணும். இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ப்ராஸ்பெக்டாக பார்ப்போம். ஓகே, டீல் ஃப்ளோ கொடுங்க. நீங்கள் சொல்கிறது வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்லுவோம்ல, இப்போ பொண்ணு வந்து ஐடியில் வேலை பார்க்கணும், மாதம் 1 லட்சம் இருந்தால் தான் நான் கட்டிக்குவேன் அப்படின்னு நிறைய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி பொண்ணுங்க வந்து பையனுக்கு சொந்த வீடு இருக்கணும், அவருக்கு வந்து மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும், அப்போ தான் நான் அவரை கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இன்வெஸ்டரும் நான் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஆல்ரெடி இவ்வளோ மேக் பண்ணிகிட்டு இருக்கணும், இந்த க்ரோத் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு தீசிஸ் இருக்கும். அடுத்தது குவாண்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் குவாண்டம்ங்கிறது அவங்களோட செக் சைஸ், செக்கு அவங்க எவ்வளோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே 1 crore to 5 crore above $1 million. புரியுது. அவங்க மினிமம் அவங்களோட மினிமம் மேக்ஸிமம் சைஸ் என்ன. சில இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னால் மேக்ஸிமம் 10 lakh தான் போட முடியும்னு சொல்லுவாங்க, சில இன்வெஸ்டர்ஸ் வந்து மினிமமே நான் 10 crore தாங்க போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி பிரிச்சுக்கலாம். இன்வெஸ்டர்ஸை குரூப்பிங் பண்ணோம்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், ஏஞ்சல்லையே ரொம்ப அதிகமான செக் சைஸ் பண்ணுறவங்கலாம் அல்ட்ரா ஹெச்என்ஐஸ்மாங்க. ஓகே. அடுத்தது நம்ம ஊர்லேயே ஒரு குடும்ப தொழில் பண்ணிருப்பாங்க, ஆனால் அவங்கெல்லாம் பெரிய லெட்ஸே ஒரு above 100 crore ரெவன்யூ வச்சுக்கிட்டு நல்ல ப்ராஃபிட் கையில் இருக்கும், அவங்க ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைப்பாங்க. அந்த குரூப்புக்கு பேர் ஃபேமிலி ஆஃபீஸ். ஓகே. ஃபேமிலி ஆஃபீஸ்க்கு அடுத்தது இருக்கிறது தான் CAT 1 CAT 2 ஃபண்டிங்ஸு, அதாவது நம்ம விசியும் கார்பரேட் ஃபண்டிங்ஸும். CAT 3ங்கிறது ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸ். ஓகே. ஸோ அன்லாக் பண்ணணுன்னா இவங்களோட செக் சைஸ் வந்து less than 50 lakhல இருக்கும் நார்மல் ஏஞ்சல்ஸோடது. அல்ட்ரா ஹெச்என்ஐஸோட செக் சைஸ் மோர் ஆர் லெஸ் above 1 crore இருக்கும். ஃபேமிலி ஆஃபீஸ்க்கும் விசிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே. இது இண்டிவிஜுவலாக ஒருத்தர் பண்ணுவார், அது ஒரு ஃபர்ம் ஃபண்ட் பண்ணோம். CAT 1 CAT 2 ஒரே மாதிரி பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஈக்விட்டிஸ் எல்லாருமே above 100 crore தான் பண்ண வருவாங்க. பிஃபோர் எக்ஸிட் தான் அவங்களுக்கு. இப்போ எனக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 3 வருஷத்துக்குள்ள அவங்க எக்ஸிட் எடுத்துருவாங்க. புரியுது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இன்வெஸ்டர்ஸ். இதில் இந்த தீசிஸ் வச்சிருக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி விசி கார்பரேட் ஃபண்ட்ஸு, இவங்ககிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ்னு ஒன்று இருக்கும். அவங்க ஃபண்டே இதுக்காக தான் ஒர்க் பண்ணணும், இந்த செக்டாரில் மட்டும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா ஏஞ்சல் இன்வெஸ்டருக்கு தனி ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் கேபிட்டல் இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு புரியாத ஒரு ஸ்டார்ட் அப்பில் போட மாட்டீங்க. உங்களுக்கு புரியும், உங்களால் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ தர முடியும். கரெக்ட். இப்போ லெட்ஸே ஒரு D2C பிஸ்னஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்க முடியும். வேறு அவங்களோட கரண்ட் வேல்யூவேஷன் 1 crore இருக்குது, இல்லை வேல்யூவேஷன்லாம் விடுங்க, ரெவன்யூ வந்து மாதம் 10 லட்சம் பண்ணுறாங்க, அவங்க ஆட்ஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டு, உங்களுக்கு அதோட சென்ஸ் புரியுது. நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் செக் சைன் பண்ணிவிட்டு உங்களோட நாலேஜையும் எக்ஸ்பர்டீஸையும் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட க்ரோத்துங்கிறது நீங்கள் இல்லாமல் 2 times இருக்குன்னா நீங்கள் வந்தீங்கன்னா 5 times தான் இருக்கும். ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயும் இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் கம்மியாக இருக்கும், வேல்யூ டுவர்ட்ஸ் த கம்பெனி கிவன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அந்த கம்பெனி ஷேப் ஆகி இன்னும் க்ரோத் நோக்கி போகும். புரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸை பார்க்கலாம். இவ்வளோ நாள் அதான் பார்த்தோம், இப்போ திருப்பி பார்க்கலாம். ஓகே. வேற ஆங்கிள். ஓகே. ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்கிட்ட நம்ம போய் பிச் பண்ணணும்னு தெரியும், பட் நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா. நானும் நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கேன், ஷார்க் டேங்க் பார்த்துருக்கேன், சூரரை போற்று படம் பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க, அப்புறம் வென்டூர் கேபிட்டலிஸ்ட், ஆக்சுவலி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்க ப்ரோ. நம்ம 1 by 1 போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா யார்? ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கிடையாது, ஒரு கம்பெனியாக அவங்க ஆக்ட் ஆக மாட்டாங்க. ஓகே. நல்ல கம்பெனியில் நல்ல வேலையில் சமயம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட்ல வருஷம் 2 கோடி வாங்கிட்டு இருக்காங்க. ஃபேங்கில் வேலை செய்கிறவங்க. ஸோ அவங்களோட மக்களை ஃபேங் அப்படின்னா ஃபேஸ்புக், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள். ஓகே. கேங் அப்படின்னா கூகுள், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஜி ஃபார் ஜிபிடி, சாட் ஜிபிடி. ஸோ இதான் ஃபேங் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸில் ஃபாரினில் போயிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க, நிறைய காசு வச்சுருப்பாங்க, மனசில் நிம்மதி இருக்காது. சரி நமக்கு தான் நிம்மதி இல்லையே, நிறையா பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு குடும்பத்தோட நிம்மதி வரட்டும்னு சொல்லி போடுறவங்க. குடும்பத்தோட நிம்மதி. ஆல்ரைட். ஸோ அந்த மாதிரி லார்ஜ் என்டர்பிரைசஸ்லையோ கார்பரேஷன்லையோ ஒர்க் பண்ணுவாங்க. ரஃப்லி அவங்களோட டிஸ்போசபிள் இன்கம் இன்னும் பெட்டராக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா அவங்க ரிட்டர்ன் வராமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தப்பாக போச்சுன்னா கூட அது அவங்க லைஃப்பை பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்.
புரியுது. இவ்வளோ பெரிய லார்ஜ் கார்பரேட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கான்டாக்ட்ஸு வேல்யூஸ் இதெல்லாம் இருக்கும், ஐடியாலஜி இதெல்லாமே இருக்கும். ஸோ அவங்க மனசுக்கு எது ஒத்து போகுதோ அந்த ஸ்டார்ட் அப்பில் போட்டு லெட்ஸ் சே சம்மன் ஒர்க்ஸ் இன் ஃபேஸ்புக், அவங்க வந்து இந்தியாவில் ஒரு சோஷியல் மீடியா ப்ராடக்ட்க்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம், அது அவங்களுக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஈஸியாக அந்த புரியுது செக் சைஸ் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே இப்போ எடுத்துக்கலாமே நம்மளோட இந்த இந்தியன் ஏஐ ப்ராடக்ட் ஒன்றுக்கு NVIDIA ஃபவுண்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃபார் த கம்பெனி நேம் அந்த மாதிரி லைக் சினர்ஜி இருக்கா. NVIDIAக்கு ஒரு GPT மாடல் மாதிரி ஒன்று வேணும். அதே ஈவன் ஜியோவில் கூட ChatGPT ரைவல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓலாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அகைன் கோவிட் டைமில் நடந்த பெரிய கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜியோவில் கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் இன்வெஸ்ட் பண்ணது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ல நம்ம ஏஞ்சல் இன்வெஸ்டர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்மால் டீமுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. செக் சைஸ் குட் பி அவங்களோட பரிய டிஸ்போசபிள் இன்கமாக இருக்கும். அதை போட்டுட்டு அவங்களோட மென்டரிங் க்ரூமிங்கே அந்த கம்பெனிக்கு நிறைய வேல்யூ கொடுக்கும். அடுத்தடுத்த ரவுண்டுக்கு அவங்களே கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட நோன் இன்வெஸ்டர்ஸ் அடுத்தடுத்த ஃபெலோ ஏஞ்சல்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க. இதுதான் டிப்பிக்கலி ஏஞ்சல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லைட்டாக சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு NRI-யாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ், இந்த ஃபேங்கு கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு 10-15 லட்சம் 20 லட்சங்கிறது பெரிய லாஸாக இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸோட ஐடியாஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு அவங்க சைட்லேருந்து வேல்யூவும் கொடுப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க, உங்கள் கம்பெனிக்கு அவங்க மென்டரிங்கும் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர், ஆக்சுவலி நானும் ஒரு இன்வெஸ்டர் தான் ப்ரோ. எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு கேளுங்க. எதில்? க்ரோவில். நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர். ஆப்பிளோட ஸ்டாக்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி நான் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரைட். ஸோ இவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டரு. இப்போது ஏஞ்சல் இன்வெஸ்டரை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது? ரைட். இப்போ எல்லாத்துக்குமே லிங்க்டின் இருக்கு. ஸோ பெஸ்ட்டு வே லிங்க்டின் ரெண்டு விதமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டரை நீங்கள் ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று, இப்போ ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலை இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு கயிறை சுற்றி நீங்கள் கரெக்டாக அங்கே போடணும். ஒரு 50 வாட்டி 60 வாட்டி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். அந்த மவுண்டெயினோட டாப்பில் இது பட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளைம் பண்ணணும். அது வந்து பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களே பண்ணணும். கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு இன்வெஸ்டர் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நீங்களே பண்ணணும். இன்னொரு ஸ்டெப்பு ரொம்ப சிம்பிள். மலை இருக்குது, இங்கே ரோப் கார் இருக்குது. ரோப் காரில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மேலே போய் உங்களை 10 மினிட்ஸில் விட்டுருவாங்க. ஆல்ரைட். ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்து வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னா யாரு ப்ரோ? இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருந்து அவங்க போயிட்டு உட்காந்து ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பாக ஹேண்ட் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே இன்னும் கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு டைம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லெட்ஸ் சே அல்ட்ரா HNIs, ஃபேமிலி ஆஃபீஸ் ஃபண்ட்ஸு இதெல்லாம் இருக்கும். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு டெப்ளாய் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. அவங்களோட ரொட்டீனில் அந்த டைம் இல்லை, அதை கவர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் ஒன்று இருக்குது. இந்த கண்டிஷனுக்கு ஒரு மீடியாக்கர் சொல்யூஷனாக தான் VC ஃபண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏஞ்சல் சிண்டிகேட்ஸு, ஏஞ்சல் ஃபண்டு, அதே மாதிரி VC ஃபண்டு, இது எல்லாமே கேட் ஒன்குள்ளே தான் வரும். ஓகே. ஸோ இந்த VC ஃபண்ட்ஸ் இல்லை ஏஞ்சல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐடியிலே அதுவும் ஒரு கம்பெனி தான். ஏஞ்சல்ஸ் நெட்வொர்க்னு ஒரு நெட்வொர்க் கேள்விப்பட்டிருக்கேன். ஏஞ்சல் நெட்வொர்க்குங்கிறது ஜஸ்ட்டு யாரெல்லாம் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு நீங்கள் ஆன்போர்ட் ஆகிறீங்க எல்லாத்தையும் ஆன்போர்ட் பண்ணி ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் அவங்கள்ட்ட பேசி பிச் பண்ணி யார்கிட்ட வேணுமோ அவங்கள்ட்ட நீங்கள் செக் வாங்கலாம். ஓகே. இது ஏஞ்சல் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 10 ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே ஏஞ்சல் சிண்டிகேட். ஏஞ்சல் ஃபண்ட்ஸுங்கிறது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணி இந்த ஃபார்ம் தான் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணும். அவங்களோட இன்சைட்ஸையும் எடுத்துப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு எந்த மாதிரியான தீசிஸ் தேவைப்படுது, எந்த மாதிரி கம்பெனிஸ் நான் கொண்டு வரதோ மாதத்துக்கு ஒரு 2 நாள் அவங்க டைம் கொடுப்பாங்க. அப்போ டீல் ஃப்ளோலாம் காமிச்சு ஓகே நான் பின்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும். இது கேப் டேபிளில் அந்த ஃபார்ம் தான் வரும். புரியுது. VC ஃபார்ம் மாதிரியே தான் ஏஞ்சல் ஃபண்ட்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணுது. இவங்க ஒரு கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே கிளைமேட் சேஞ்ச்
அதுக்கு மட்டும்தான் இப்போ இந்த ஃபண்டு ஒர்க் பண்ண போகிறோம். நம்மளோட இந்த ரவுண்ட் ஃபண்ட் வந்து ஒரு கம்பெனி ஃப்ளோட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி போயிட்டு எல்லா ஹெச்என்ஐ அல்ட்ரா ஹெச்என்ஐட்டையும் பிச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எங்களை நம்பி இந்த ஃபண்டை கொடுங்க, நாங்கள் வந்து இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அப்படிங்கிறதான் இந்த விசி ஃபார்மோட ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஒர்க்கு. ஸோ ஆக்சுவலி இப்போ ஏஞ்சல் நெட்வொர்க்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா பிடிச்சுன்னா அவங்களே காசு போடுவாங்க. தே வில் டேக் கேர் ஆஃப் தேர் என்டையர் ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ இதுவே வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா ஒரு ஃபேம் கிட்ட கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் XYZ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேம் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுட்டு ஒரு 10 பேர்கிட்ட உங்கள் காசை என்கிட்ட கொடுத்துருங்க, ஆளுக்கு ₹1 கோடி கொடுத்துருங்க, நான் அதை மேனேஜ் பண்ணி எந்த கம்பெனியில் காசு போட்டால் ரிட்டர்ன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் கன்சல்டன்ட் மாதிரி, ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனி மாதிரியா? ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனி வந்து ஃபண்டை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இதுல ஃபண்டை நாம தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதே சூரிய போட்டு படத்துல வந்து இவங்க சூர்யா போய் பிச் பண்றது வந்து ஒரு விசி ஃபார்ம்ல புரியுது. ஆனா அந்த விசி ஃபார்மோட லீட் இன்வெஸ்டராகவே பரேஷ் தான் உள்ள இருப்பாப்ல. ஸோ விசி ஃபார்ம்ல காசு இல்லை, இது விசியோட அவங்க நம்ம மீட் பண்ற பீப்புளோட காசு கிடையாது. இவங்க வெளியில போயிட்டு பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்டாவோ இல்லை துபாயில இருந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றதோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணி ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட்ல இருந்து தான் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க தான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஆமா, சூப்பர். ஸோ அது வந்து ஒரு கம்பெனி தான். அது ஒரு கம்பெனி. நான் எப்படி ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனி வச்சிருக்கு, இதுதான் ஐடியா, இந்த ஐடியாவில் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. இதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி, இதுதான் நம்மளோட தீசிஸ், இதுதான் குவாண்டம், எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கான கிரெடிபிலிட்டி இருக்கு. புரியுது ப்ரோ. இந்த டைகர் குளோபல், செக்கோயா இவங்கலாம் விசி ஃபார்மா? அவங்ககிட்ட ரெண்டுமே இருக்கு, விசி ஃபார்மும் இருக்கு, பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்மும் இருக்கு. ஓகே, கேட் 1னா ஓகே, கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்ட்டு செபியில் இந்த பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்முக்கு வந்து 3 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸியாக சொல்லணும். ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்கள் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லக்கூடாது, அது எதை சால்வ் பண்ண போது அது எவ்வளோ பெரிய அவனியம். நார்மலாகவே இன்டென்ஷன் கிளியராக வச்சுட்டு போயிட்டு ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ட்டையோ இல்லை ஒரு எல்பிஜிபி பார்ட்னர்ட்டையோ உட்காந்து பேசினா யாரும் ஏன் சொல்ல போகிறாங்க சொல்ல மாட்டாங்க. அவன் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ஆனால் அவன் இன்னும் ராவாக இருக்கான், ஷேப் ஆகலைன்னா உட்காந்து ஷேப் தான் பண்ணுறாங்க. நான் பேசின பழகின வரைக்கும்